பல நிலையிலே ஒடுக்கப்பட்டு சமூக நீதி மறுக்கப்பட்டு இன்னைக்கு நாங்கள் போய்கொண்டிருக்கிற நிலைமையெல்லாம் பார்க்கும் பொழுது கடந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் விழாவை காட்டிலும் இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் விழாவிலே எங்களுடைய ஆயர் பேராய பெருமக்கள் எல்லாம் உங்களை நம்பி அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அநேக போதகர்கள் வந்திருக்கிறார்கள். கடந்த ஆண்டு இத்தனை பேர் வரவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால் அவர்களுக்கும் நன்றாய் புரிந்துவிட்டது. அடுத்த முறை நீங்கள் வந்தால் மட்டும்தான் தமிழகத்தை காப்பாற்ற முடியும். தமிழகத்தில் ஒரு சிறப்பான ஆட்சி உங்கள் தலைமையில் நடந்தால் மட்டும்தான் கிறிஸ்துவ மக்கள், அதுவும் பறிக்கப்பட்ட அநேக சலுகைகள் உரிமைகள் எல்லாம் இருக்கிறது, அதையெல்லாம் பேராயர்களாகிய நாங்கள் எடுத்து சொன்னால் மட்டும்தான் எங்களுடைய கிறிஸ்துவ சமுதாய மக்களுக்கு அநேகர் சொல்லுகிறார்கள், இன்றைக்கு கிறிஸ்துவ சமுதாயத்தினுடைய உரிமைகள் மறிக்கப்பட்டிருக்கிறது, திராவிட மாடல் என்று சொல்லுகிறார்கள். எது திராவிடம்? அனைவருக்கும் சமம், எல்லாம் கிடைப்பதுதான் திராவிடம். ஆனால் இங்கே சிறுபான்மை மக்களுடைய குரல் பலம் நசுக்கப்படுகிறது. இன்றைக்கு சிறுபான்மை கிறிஸ்துவ மக்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிறோம். இது எல்லாவற்றுக்கும் காரணம் இன்றைக்கு மத்தியில இருக்கிற ஆட்சியாக இருந்தாலும் மாநிலத்தில் இருக்கிற ஆட்சியாக இருந்தாலும் இன்றைக்கு சிறுபான்மை கிறிஸ்துவ மக்களுக்கு சமூக நீதி மறுக்கப்படுகிறது. அது கிடைக்கக்கூடிய ஒரு நல்லாட்சி 2026 நம்முடைய புரட்சி தலைவர், எதிர்கட்சி தலைவர், நம்முடைய 2026 நிரந்தர முதலமைச்சராய் வரப்போகிற அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வந்தால்தான் தமிழ்நாட்டினுடைய கிறிஸ்துவ மக்கள் மீண்டும் தலை தூக்கி வாழ முடியும். அருமையான அண்ணன் இன்பதுரை அவர்கள் சொன்னது போல நாங்கள் வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள், இதே நாட்டிலே இதே ஊரில் பிறந்து வளர்ந்தவர்கள். நாங்கள் வெளிநாடுகள் அல்ல, வெளிநாட்டிலிருந்து வந்த பிரதிநிதிகள் அல்ல. எங்களை ஏன் ஒதுக்குகிறீர்கள்? ஏன் நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள்? எங்களை ஏன் எல்லா காரியத்திலும் எங்களை தனியாக பிரித்து வைத்து பார்க்கிறீர்கள்? நாங்கள் சிறுபான்மை அல்ல. இன்றைக்கு எங்களுடைய சிறுபான்மை ஓட்டுதான் இன்றைக்கு நாட்டினுடைய ஆட்சியை நிர்வகிக்கக்கூடிய தனிப்பெரும் பான்மை கொண்ட ஒரு பெரிய ஓட்டு சக்தி யாரிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் சிறுபான்மை மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்கள் தான் இன்றைக்கு ஆட்சி கட்டில் உட்கார முடியும். அப்படிப்பட்ட சிறுபான்மை இன்றைக்கு முழுவதும் அண்ணன் பக்கம் வந்துவிட்டார்கள் என்பதை இந்த விழா மேடையிலே நான் சொல்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வெகு விரைவில் நீங்கள் பார்ப்பீர்கள். உங்களுக்காக இன்னும் அநேக பேராயர்கள் யாரெல்லாம் புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவரெல்லாம் உங்கள் பின்னாடி வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர்கள் உங்கள் பின்னாடி வரும் பொழுது அவர்களை அரவணைத்து அவர்களுக்கு நிச்சயமாக ஆட்சி வரும் பொழுது நிச்சயமாக எங்களுக்கு பறிக்கப்பட்ட உரிமைகள் மறுபடியும் கிடைக்கும் என்பதை இந்த மேடையில சொல்லிக்கொண்டு மீண்டும் 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நம்முடைய புரட்சி தமிழருடைய தலைமையிலே அமையும் என்று சொல்லி நாங்களும் தொடர்ந்து பிரார்த்திப்போம். எங்களுடைய பிரார்த்தனையும் அதுவாக தான் இருக்கும். நாங்கள் வடிக்கிற கண்ணீருக்கு நிச்சயம் பதில் உண்டு. 2026 மாபெரும் மாற்றத்தை தமிழகம் சந்திக்கும். வாய்ப்புக்கு நன்றி கூறி